அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய மிக மிக முக்கியமான ஒரு அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ரவுண்டு ரிசல்ட்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட், அதாவது ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற ப்ரொவிஷனல் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. எல்லோரும் கட் ஆஃப்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. நம்மளுடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற சப்போர்ட்டருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த வீடியோவில் என்னென்னா, இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு டிஎன் மெடிக்கல் சர்வீஸில் கொடுத்த சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு காலேஜை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அஸ் பர் த ஆர்டர் ஆஃப் என்எம்சி. சரிங்களா, என்எம்சியோட ஆர்டர் படி அந்த கல்லூரி அனுமதிக்கப்பட்டது, இப்போ பர்மிஷன் வாங்கினது முதல்ல ஒரு 50 இடம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி 100 சீட்டாக வாங்கி என்எம்சியில் எல்ஓபி வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, சீட்டு காலேஜை அப்ரூவல் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அவங்களோட எல்ஓபி வச்சு நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் காலேஜ் பேரில் எகெயின்ஸ்டாக ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது. எகெயின்ஸ்ட் காலேஜ் கட்டப்பட்ட இடம் சர்ச்சைக்குரியது அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால என்எம்சியோட அறிவுறுத்தலின்படி இந்த கல்லூரியில் அட்மிஷனை தொடர வேண்டாம், இதை கிளியர் பாடுற வரைக்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால உடனே அந்த கல்லூரியை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதில் இப்போது அந்த ரிமூவ் ஆனதுலாம் ஓகே. அதில் ரிமூவ் ஆனதுனால் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்னுடைய மாணவர்களுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ இருக்கிற பிரச்சனைகள் என்னன்ற அந்த பாயிண்ட்டை மட்டும் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ரியாலிட்டி, கவர்மெண்ட் கல்லூரியில் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் அலாட்மெண்ட் வாங்கின மாணவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. அதே போல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்கின எந்த மாணவர்களின் இதுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. சரிங்களா, கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சில மாணவர்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கும். சில மாணவர்கள் அவங்க சீட் மேட்ரிக்ஸ் படி சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுவும் நீங்கள் கடைசி கல்லூரியாக கொடுத்துருந்தீங்க, வேறு எந்த கல்லூரியுமே நீங்கள் கொடுக்கவே இல்லை, கடைசியாக தான் நான் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரலாம். சரிங்களா, ஏன்னா அந்த கல்லூரியே இல்லைன்றப்போ அந்த சீட்டு வித்ரா பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் 5வது இடத்துலையோ 6வது இடத்துலையோ சாய்ஸில் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறமும் சில கல்லூரிகள் என்னோட மார்க் பொருத்தமாக இருக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை மறந்துனேன். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் சீட்டை மட்டும் வித்ரா பண்ணி எடுத்துட்டு அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ கட் ஆஃப்லேயோ இதுலேயோ பெரிய மாற்றங்கள் இருக்காது, ரேங்க்லேயும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஒருவேளை கடைசி இடத்துல நீங்கள் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த சீட்டு வித்ராக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மாற்றம் இருக்குன்னு சொல்ல வரேன். சரிங்களா, செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் அந்த பர்டிகுலர் கல்லூரியில் வாங்குற மாணவர் ஒருவேளை ஹையர் மார்க் இருந்து ஏர்லியராகவே அலாட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு அடுத்த சாய்ஸஸில் ஒருவேளை கல்லூரியில் வேக்கன் இருந்தால் அலாட் ஆகும். சரிங்களா, ரைட். அடுத்து வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 535 மார்க் வரைக்கும் கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் 515 மார்க் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சார் ஒன்றும் இல்லை, கரெக்டாக அந்த கல்லூரியில் ஆர்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அட்மிஷன் போட்டுருவாங்க சார். அப்படி கிடையாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல சாய்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி திரும்ப ரொட்டீன் வந்து ரன் பண்ணுவாங்க. அதை பேசிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸ் அடிப்படையில் திரும்ப எகெயின் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்மளுடைய சீட் மேட்ரிக்ஸில் ஒரு 100 இடங்கள் குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்ரெடி பிடபிள்யூடி 7.5 எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து பொருத்தமாக இருக்கும். அலாட்மெண்ட் வாங்கியிருந்தாலும் அவங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இப்போது இருக்கிற என்எம்சி ரூல். ஸோ அதனால் அடுத்தடுத்த ரவுண்டில் இது வந்துடும் அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு யதார்த்தமான சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பதட்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால இதை நான் கொடுக்குறோம். அந்த கல்லூரியோட இடங்கள் பறிக்கப்பட்டு விட்டது, அது மூவ் ஆயினாலும் அடுத்தடுத்த ரவுண்டில் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். இப்போ வந்து சீட் அலாட்மெண்ட்டில் பதட்டமாக இருக்க வேண்டாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அது அலாட் ஆகிருக்குன்னா அடுத்த ரவுண்டில் வரும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக இருங்க. ஸோ இமீடியட்டாக நம்ம அடுத்தடுத்த இலக்கு நோக்கி வர ரிசல்ட் வெயிட் பண்ணுவோம். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுத்துருவாங்க, எதிர்பார்க்கலாம். சரிங்களா.